At this time, I'll be introducing the speaker. This is a very rare moment because there are some Tamil words in this paragraph. So if you don't like it, please don't complain to Pastor. I want to welcome Reverend VMS Tamil Selvan. He is a retired clergy of Thoothukudi Nazareth Diocese. He served for 38 years and lastly served as pastor chairman for the Dhiravirapuram pastorate in Thoothukudi, and also as chairman for Thoothukudi Nazareth Diocese from 2021 to 2025 January. And he's here visiting his family, and I've gotten the privilege to know him for a short period of time, but in that short period of time, one thing I've learned is that he is a lover of God's word. We recently went to see Sight and Sound. We saw Joshua, and after the show, as the show does, they add a lot of creative details into the story that probably aren't there in the scriptural text. And so, as me and Uncle were discussing, his favorite thing to do was to ask me, so what was in the Bible, what's not in the Bible? Right? And he's a lover of God's word. He knows all the details, and he knew exactly what was in the Bible, what wasn't in the Bible. And then the last question he asked is, where was Jesus in the story? And I think that sums Uncle up perfectly. He's not just a lover of God's word. He's not just what his credentials say, but he's a follower and a lover of Jesus Christ. So I want to invite Uncle to deliver God's word to us today. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமென். கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அருமையான பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வழிபாட்டுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்களை வரவேற்கிறேன். மாலை வணக்கத்தை உங்கள் எல்லாருக்கும் தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு நிற்பதை எண்ணி நான் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். அருமை போதகர் சாலமோன் அவர்களும் மற்றும் இந்த சபையின் பொறுப்பாளர்களும் இந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படி என்னை பணித்தார்கள். அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். வளர்ச்சி பெற்ற ஒரு நாட்டிலே வாழ்கின்ற பாக்கியத்தை நீங்கள் எல்லாரும் பெற்றிருக்கின்றீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி கூறுகிறேன். உங்களை குறித்து நான் பெருமிதம் கொள்கிறேன். ஆண்டவர் இந்த நாட்டிலே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தொடர்ந்து பெருமைப்படுத்துவாராக. வாலாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவரின் ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக கிடைக்கப்பெறுவதாக. என்னிடம் ஒரு போதகர் பேசி கொண்டிருந்தார். அப்பொழுது நான் நிறைய ஜபக்கூடங்களுக்கு சென்றிருக்கின்றேன். இங்கு நடைபெறுகின்ற கூடுகைகள் எல்லாம் ஒரு கம்யூனிட்டி போன்று இருக்கின்றது, சமுதாயம் போன்று இருக்கின்றது என்று கூறினார். ஆனால் நான் என்னுடைய மனதில் அப்பொழுது நினைத்தேன், அவரிடம் வாதிடவில்லை, ஆனால் மனதில் நினைத்தேன், கம்யூனிட்டி ஆஃப் பிலீவர்ஸ், சர்ச் என்பது கம்யூனிட்டி ஆஃப் பிலீவர்ஸ், அதுதான் திருச்சபை. அப்படி நீங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் கூடி வருவது குறித்து எண்ணி நான் மகிழ்கின்றேன். ஒரு 2-3 திருச்சபைகளை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அங்கு எல்லா நிலையிலும் உள்ளவர்கள் வந்தார்கள். அவர்கள் வந்த வேளையிலே நான் கண்ட காட்சி, ஒரு போதகராக நான் அவர்களை பார்த்த நிலை என்னவென்றால், எல்லாரும் சந்தோஷமாக கோயிலுக்கு வராங்க. ஜெபம் முடிஞ்ச பிறகு, ஆராதனை முடிஞ்ச பிறகு, நிறைவு பெற்ற பிறகு எல்லாரும் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக தங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். என்னென்ன குடும்பத்தை விசாரித்து அறிந்து கொள்வதிலே தங்களுடைய பங்கை, பொறுப்பை நிறைவேற்றுகிறார்கள். அது திருமறையின் அடிப்படையிலே செய்யப்படுகின்ற ஒன்று. வேத புத்தகத்துக்கு நேராக நான் திரும்பினேன். அப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 42வது வசனத்தை நான் சிந்தித்து பார்த்தேன். அதிலே இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய ஊழியத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்கதிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இதுதான் திருச்சபை.
ஒரு திருச்சபை என்பது ஒன்று கூடி வாழ்கின்ற ஒரு சிறப்பான நிலைதான் அது. அந்யோன்யத்திலும் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே லூக்கா அப்போஸ்தலர் நடவடிக்கை எழுதும்போது இதை குறிப்பிட்டு கூறுகின்றார். அப்படி என்றால் ஒரே வார்த்தையில் நாம் சொல்லலாம், ஃபெல்லோஷிப் தான் திருச்சபை. இதற்கு தாவீது ஒரு சரியான விளக்கத்தை கொடுக்கிறார். 133ஆம் சங்கீதத்தை நாம் படித்து பார்த்தால் அந்த சங்கீதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள குறிப்பு என்னவென்றால், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று குறிப்பிடுகிறார். அதோடு கூட இந்த சங்கீதத்தை நாம் தொடர்ந்து படித்து பார்ப்போமானால் அதிலே 2 ஒப்பு உவமைகள் கூறப்பட்டிருக்கிறது. ஒன்று ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்ட தைலம், அது எப்படி அவனுடைய அங்கியிலே இறங்குகிறது அந்த குறிப்பு இருக்கின்றது. இன்னொரு ஒப்புவமை மெட்டஃபர், இன்னொரு ஒப்புவமை என்னவென்றால் அது எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். அதற்கு பிறகு இந்த ஒப்புவமையை நிறைவு செய்த சங்கீதக்காரன் அடுத்து என்ன கூறுகின்றார் என்றால், அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆக ஒன்று கூடி இருக்கின்ற இடத்துல ஒன்று கூடுதலை நாம் நிறைவு செய்யும் போது, சரியான முறையில் நிறைவு செய்யும் போது ஆண்டவர் அதிலே நம்மை ஆசீர்வதிக்கின்றார் என்பதுதான் சிறப்பாக நாம் இங்கே படிக்கின்ற அறிந்து கொள்கின்ற உண்மை. இந்த சங்கீதம் ஒரு புனித யாத்திரை, எருசலேமுக்கு புனித யாத்திரை செல்லும்போது பாடிக்கொண்டு செல்லுகின்ற ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை சேர்ந்து பாடுவார்கள். நம்ம எப்போவுமே அதுதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது குறிப்பிட்டு கூறுகின்றார், சேர்ந்து அவர்கள் பாடிக்கொண்டு போவார்கள். கொயரில் இருக்கிறவங்க ஒரு பக்கத்தில் ஒருத்தர் இன்னொரு பக்கத்தில் இன்னொருத்தரும் பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பாடும்போது அது மிக இனிமையாக இருக்கும். அதைத்தான் இங்கே இந்த குறிப்புகளிலே நாம் பார்க்கின்றோம். இந்த சங்கீதத்திலே நாம் அறிந்து கொள்கின்ற உண்மை அதுதான். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், அதுதான் நாம் படிக்க கேட்ட அந்த நற்செய்தி பகுதி. அதிலே இயேசு கிறிஸ்து கூறுகின்ற குறிப்பு என்னவென்றால், நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி. 21வது வசனம், 17வது அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் ஒன்றாயிருக்கிறது போல முதலாவது அதை குறிப்பிடுகிறார். 2வது அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி, பிறகு நம்மில் ஒன்றாயிருக்கும்படி, பிறகு உலகம் அறியும்படி ஒன்றாயிருக்கும்படி விரும்புகிறேன். அதாவது உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பார்த்து அதன் மூலமாக கடவுளுடைய மகிமையை காண வேண்டும் என்று ஆண்டவர் அந்த வசனங்களிலே விளக்குன்றதை நான் பார்க்கிறேன். நீங்கள் படிக்கும்போது கேட்டிருப்பீங்க, தெரிந்து கொண்டிருப்பீங்க. அந்த வசனத்தில் அப்படி குறிப்பிடுகின்றார். இதில் நம்ம பார்க்குற காரியம் என்னென்னா, முதலாவது நாம் ஒன்றாயிருக்கிறது போல, அதுதான் ட்ரினிட்டி, திருத்துவம். நாம் ஒன்றாயிருக்கிறது போல 1 யோவானிலே நாம் அதை படிக்கிறோம். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் படித்து பார்த்தால் அதிலே இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று யோவான் விளக்கம் கொடுக்கிறார். இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். திருத்துவத்தை நம்ம எப்போவுமே விளங்கி கொள்ளணும். ஒருவேளை அது அறிவுபூர்வமான ஒன்று அல்ல என்று கூட நாம் நினைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம அதை விளங்கி கொள்ள வேண்டும். ஏன்னா ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கும்போது, ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது ஜலத்தின் மேல் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதற்கு பிறகு யோவான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது மரியாளுடைய தேவதூதன் வந்து மரியாள்கிட்ட பேசும்போது அங்கே சொல்கிற காரியம், மரியாளுடைய உன்னுடைய வயிற்றில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்த ஆவியானவரால் நீ குழந்தை பிறக்க போகிறா, நான் கன்னிகை எப்படி ஆகும் என்று கேட்கும்போது அங்கே சொல்லப்படுற பதில். அப்போ தேவன் ஆவியாக இருக்கிறார், அதுதான் நம்ம விளங்கி கொள்கின்ற உண்மை. ஆனால் முதலாவது ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அவர் தான் எல்லா படைப்புகளையும் படைத்தார். அதற்கு பிறகு மரியாளுடைய வயிற்றில் ஆவியானவர் வந்து இறங்கினார். அவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது என்றால், உலகத்திலே மனுவுரு எடுத்தார், மனிதனாக வாழ்ந்தார், நம்மை போன்று அவர் வாழ்ந்தார். அதற்கு பிறகு அவர் மரித்த பிறகு, உயிரோடு எழுந்த பிறகு அவர் சீசரிடத்தில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 நம்ம படிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் பூமியின் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். 3 பேரும் ஒன்று என்பது நாம் திருமறையில் விளங்கிக் கொள்கின்ற மிக சிறப்பான ஒரு உண்மை. அதை நம்ம விளங்கிக் கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அதனால் இந்த 3 பேரும் அப்படி பார்த்தா தன்மைகளிலே ஒன்றாக இருக்கின்றார்கள். பிறகு தனித்தன்மை அவர்களுக்குள்ளே இருக்குது. இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மை, பரிசுத்த ஆவியானவருடைய தன்மை, பலப்படுத்துகிற தன்மை, படைப்பாளருடைய தன்மை, அன்பு காட்டுகின்ற தன்மை. அதனால தான் பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக என்று தான் ஒவ்வொரு நிருபத்தையும் அவர் நிறைவு செய்வார். அன்புக்குரியவர்களே, நாம் இங்கே பார்க்கின்ற உண்மை என்னவென்றால், இந்த பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து, பிதாவானவர் 3 பேரும் ஒன்று. ஆனால் 3 பேரும் நமக்கு ஒற்றுமைக்கு அவர்கள் முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். ஒற்றுமைக்கு அவர்கள் மாடலாக முன்மாதிரியாக இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அதை பற்றி தான் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, ஃபெல்லோஷிப் வித் காட், நம்மில் அவர்கள் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணுறது தான் நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம புரிந்து கொள்கிற உண்மை, நம்ம எல்லாரும் ஒருமைப்பாட்டோடு வாழ வேண்டும் என்பது தான். பாருங்கள், எனக்கு ஒரு மனிதனை ரொம்ப பிடிக்கும். வேதத்தில் ஆபிரகாமுக்கு வேலைக்காரன் ஒருவர் இருந்தார். அவரை தான் இந்த ஈசாக்குக்கு பொண்ணு பார்ப்பதற்கு அனுப்பிவிடுறாரு. அவர் பொண்ணு பார்க்க புறப்பட்டு போகிறாரு. போகும்போது இந்த ரெபேக்காவை சந்திப்பதற்கு முன்பாக அவர் ஒரு ஜெபம் பண்ணுறாரு. அவர் பண்ண ஜெபம் என்னென்னா, அது ஆதியாகமம் 24வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருக்குது. என் எஜமானாகிய தேவரீர் ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இப்படி அவர் ஜெபம் பண்ணுறார். அவர் ஒரு அந்நிய நாட்டை சார்ந்தவர். ஆபிரகாம் தான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர். அவருடைய வேலைக்காரன் அந்நிய கடவுளை பின்பற்றுகிற ஒருவர். ஆனால் அவர் இப்படி ஜெபம் பண்ணுறார். எதுக்காக அப்படி ஜெபம் பண்ணியிருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆபிரகாம் ஆண்டவரோடு தொடர்புடையவராக இருந்ததை அவர் பார்த்தாரு. அவர் பார்த்துட்டு தான் ஆபிரகாமுக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை அவர் நம்பி இருக்கிற, அவர் விசுவாசிக்கிற கடவுள் கொடுத்துட்டு வந்தார். அதே கடவுளை நானும் நோக்கி ஜெபிப்பேன், வேண்டுதல் செய்வேன். ஏன் வேண்டுதலை கேட்டார். அங்கே ரெபேக்காவை அவருக்கு காண்பித்தார் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். இப்படித்தான் மற்றவர்கள் நம்மிடத்தில் காண்கின்ற அளவுக்கு நாம் ஆண்டவரோடு கூட இணைந்து இந்த ஆபிரகாம்கிட்ட இருந்த குணத்தை இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரன் பெற்றான். அதான் மிக முக்கியமாக பார்க்கிற காரியம். இங்கே இந்த ஆபிரகாமுக்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவர்களுடைய கடவுள், அவங்க எல்லாரும் என்னுடைய ஜனங்கள் என்று சொல்கிறாரு. இவர்கள் எல்லாரும் என்னுடைய மை பீப்புள் என்ற குறிப்பு நிறைய வேத புத்தகத்தில் வரும். அதில் குறிப்பாக நம்ம பார்க்கும்போது ஓசியா தீர்க்கதரிசனுடைய புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஓசியாவில் beloved people என்று கூறுகின்றார். beloved people, மிக அதிகமான நான் அன்பு செலுத்துகின்ற மக்கள் என்று சொல்லி அந்த வசனத்தில் நம்ம அந்த பகுதியில் நாம் படிக்கிறோம். ஓசியா முழுவதையும் படித்து பார்த்தா கடவுளுடைய அன்பு எவ்வளவு அதிகமானது என்பது அந்த வசனங்களிலிருந்து நாம் பார்க்கலாம். அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்துவம் இந்த சீசர்களுடைய அவங்க ஒற்றுமைக்காக ஜெபிக்கின்றார். அது தான் இந்த வசனத்தில், இந்த யோவான்லேருந்து சுவிசேஷத்தில் நாம் படிக்கிறோம். அவங்கெல்லாம் நம்மள ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறத படிக்கிறோம். தானியல் அடுத்தபடியாக நம்ம தானியலை பார்க்கும்போது, தானியலும் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனால் ஜெபம் பண்ணிட்டே இருந்ததுனால அவருக்கு ஒரு கஷ்டமும் வராது என்பதல்ல. அவர் ஆண்டவரை முழுமையாக அண்டிக் கொண்டிருந்தவர், ஆண்டவரை முழுமையாக நம்பி வாழ்ந்தவர். அப்போ அங்கே
ஒரு வஞ்சனை ஒன்று நடக்குது. என்னென்னா, நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து மற்றவங்க நம்மளை கெடுக்குன்னு நினைக்கலாம். அதுதான் இங்கே நடந்துச்சு. வேற எந்த குற்றமும் இந்த தானியேல் மேலே சொல்லப்படலை, தானியேல் மேலே இல்லை. ஆனால் ஒரே ஒரு குற்றம், இவன் எபிரேய கடவுளை வணங்கிட்டு இருக்கிறான். அந்த குற்றம் தான் இந்த தானியேல் மேலே விழுந்தது. உடனே இந்த தானியேல் அதுக்காக சரி, ராஜாவை தவிர வேற யாரும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்க, நம்ம வணங்குனா நமக்கு ஒரு பெரிய தண்டனையை நாம் சந்திக்க வேண்டியது இருக்குமா. குறிப்பாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான், சிங்கங்களின் குகையில் நீங்கள் போடப்படுவீங்கன்னு முதல்ல அவர் டிக்ளேர் பண்ணிட்டார். அப்படி அவர் அதுக்காக அவர் பயந்து இருக்கல. அவர் அந்த வஞ்சனையை ஆண்டவர் விழப்பண்ணுவார். நம்மளை வாழ விடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, நம்மளை விழத்தள்ளணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. ஆனாலும் ஆண்டவரோடு கொண்டிருக்கின்ற ஐக்கியத்தை நாம் உறுதிப்படுத்தி வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருந்தால் ஆண்டவர் உங்களால் ஒரு நாளும் விழவிட மாட்டார். அதுதான் தானியேலுடைய வாழ்க்கை பெரிய சாட்சி. என்ன நடந்தது நமக்கு தெரியும். ராஜாவின் முழுமையாக ராஜாவே சொல்கிறாரு என்னென்னா, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே அப்படி சொல்கிற அந்த வார்த்தை மட்டுமே போதும். அதுதான் தானியேலுக்கு கிடைக்கப்பட்ட பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஒரு சாட்சி, அரசனுடைய சாட்சி. அதை நம்ம படிக்கிறோம். நம்ம டயனா பிரின்ஸ் டயனா அவங்கள பற்றி சொல்லும்போது அந்த அம்மா சொல்லுவாங்களாம், நான் எப்போதுமே பிரின்ஸ் டயனான்னு சொல்கிறத விட பீப்புள்ஸ் டயனான்னு சொல்கிறது தான் நான் அதிகமாக விரும்புகிறேன். பீப்புள்ஸ் டயனான்னு சொல்கிறது தான் விரும்புகிறேன். மக்களுடைய வாழ்வில் ஒன்றிணைந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுல அவங்க பெருமைப்படுவாங்க. இந்த தானியேல் அதில் ஒரு நாளும் பின்வாங்கலை. அவர் முழுமையாக ஆண்டவர் உடைய பெயர் மட்டும் புகழப்பட்டால் போதும். அந்நிய தேசத்தில் இருக்கலாம், நம்மளும் அப்படி தான். இந்திய தேசத்துலேருந்து இங்கே நம்ம புறப்பட்டு இருந்திருக்கலாம், பல்வேறு பகுதிகளில் நம்ம வாழ்ந்திருக்கலாம். ஆனாலும் இங்கே வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும்போது, ஆண்டவரை சேவிக்கின்ற போது, முழுமையாக அவரை பற்றி கொண்டிருக்கின்ற போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய வாழ்வை விழவிட மாட்டார், நமக்கு வெற்றி வாழ்வு கொடுப்பார். அதுக்கு பிறகு இன்னும் நம்ம வேத புத்தகத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அதை இன்னும் கொஞ்சம் உறுதி பண்ணுறார். அது என்னென்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான் அது. நானே திராட்சை செடி நீ இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். அதில் அவர் சொல்கிற குறிப்பு என்னென்னா, ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, செடி கொடியோடு இணைந்திருக்கணும், இல்லாவிட்டால் அதில் கனி வராதுன்னு சொல்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது ஒப்புவமை என்பது இதுதான். இதில் நாம் அறிந்ததை வைத்து அறியாததை ஆண்டவர் நமக்கு சொல்கிறது. நம்ம அறிந்தது திராட்சை செடி, ஆனால் அறியாத உண்மை ஆண்டவரோடு நாம் இணைந்து வாழ வேண்டும் என்பது. அதைத்தான் ஆண்டவர் இந்த பகுதியிலே குறிப்பிட்டு கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம். அதனால் ஏன் ஒன்றாக இருக்க வேண்டும், ஏன் நாம் ஆண்டவரோடு ஒன்றுபட வேண்டும் என்றால், ஆண்டவர் நம்மை கரிசனையோடு கவனிக்கிறார், கேட்பவைகளை கொடுக்கிறார், கனி கொடுக்க நம்மை அழைக்கிறார், ஆசீர்வாதத்தை சொந்தமாக்க வேண்டும் என்பதற்காக நாம் அவரில் ஒன்றாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ரெண்டாவது, வேதத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்ப்போமானால் அதில் ஆண்டவர் குறிப்பிடுகின்ற காரியம் ஃபெல்லோஷிப் வித் தி ஃபெல்லோ பிலீவர்ஸ். நம்ம மற்றவர்களோடும் கூட இணைந்து, ஆண்டவரோடு இணைந்து வாழணும், மற்றவர்களோடும் கூட இணைந்து வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். யோவான் 1வது அதிகாரம் 17வது வசனத்திலே அவர் 1 யோவான் 1வது அதிகாரம் 17வது வசனத்திலே ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று கூறுகின்றார். ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவை பிலீவர்ஸ் டுகெதர்னஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பகுதி தோமாவினுடைய
இரண்டாவது அர்ப்பணிப்பு. அதில் நாம் பார்க்கும்போது தோமாவை பற்றி நம்ம சொல்லும்போது அது சந்தேக தோமா அப்படின்லாம் நம்ம கேலி பண்ணுவோம். தோமாவை பற்றி குறைபட்டு பேசுவோம், கேலி செய்வோம். ஆனால் தோமா ஏன் சந்தேகப்பட்டார் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அதுக்கான காரணம் வேதத்தில் இருக்குது. பாருங்கள், யோவான் 20:24 அந்த வசனத்தை படித்து பார்த்தா தெரியலாம். ஒரே ஒரு சின்ன குறிப்பு தான். தோமா அவர்களுடனே கூட இருக்கவில்லை. இங்கே சொல்லப்பட்டு ஃபெல்லோஷிப் அவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணி அப்பம் விட்டு ஒருங்கிணைந்து வேண்டிக் கொண்டு இருக்காங்க, அதான் நடக்கிறது. ஆனால் தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை என்று 24வது வசனத்தில் இருக்கும். அதுக்கு பிறகு அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருந்தாங்க. அந்த கூட்டத்தோடு இருக்கலை. அந்த கூட்டத்தோடு இல்லாதனால அவிசுவாசி ஆகிட்டான். அந்த கூட்டத்தோடு இருக்கிற சமயத்தில் நம்முடைய விசுவாசம் உறுதி பெறும். பாருங்கள், அது நடந்துச்சு. 26வது வசனத்தை நம்ம படித்து பார்த்தா அந்த இல்லாத சமயத்தில் சந்தேகமும் அவிசுவாசமும் அவனை மேற்கொள்ளுது. பிறகு 26வது வசனத்தை படித்து பார்த்தா பின்னர் பாருங்கள், 26வது வசனத்தில் சின்ன குறிப்பு தான். யோவான் அதை அழகாக விளக்குவார். ஏன்னா யோவான் எப்போவுமே ஒரு ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் அந்த அளவில் தான் அவர் இந்த சுவிசேஷத்தை எழுதுகிறாரு. மிக சிறப்பான விதத்தில் அதை எழுதுகிறார். எழுதும் போதும் சொல்கிறாரு, பின்னர் தோமா அவர்களுடனே கூட இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், பார்த்தா தெரியும், இருந்தான். அதுக்கு முன்னால் இருக்கலை, இல்லாமல் இருந்ததுனால விசுவாசம் மற்றும் அவனுடைய வாழ்வில் சந்தேகம், அவிசுவாசம் இதெல்லாம் வந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு அவன் விசுவாசிகளோடு சேர்ந்த பிறகு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா நாங்கள் ஆண்டவரை பார்த்தோன்னு வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரை பார்த்தோம் சொல்கிறாங்க. பிறகு இதெல்லாம் நாங்கள் ஆண்டவர்கிட்ட படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த திருச்சபை நம்ம இப்படி ஃபெல்லோஷிப்பாக ஒன்று கூடி வர்றது, நாங்கள் கண்டதை மற்றவங்களுக்கு சொல்கிறது. பிறகு நம்ம மற்றவங்கள்ட்ட படிச்சுக்கிடுறது, நாமளும் நமக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது. இது லேர்னிங் ஒன்று அனதர். பிறகு கரெக்டிங் ஒன்று அனதர். சில காரியங்களை நம்ம மற்றவங்களிடத்தில் குறைவாக இருக்கின்ற காரியங்களை நம்ம சுட்டி காட்டுவது. அதுவும் எல்லாத்துக்கும் மேலே லவ்விங் ஒன்று அனதர். நம்ம உண்மையாகவே ஒருத்தர் நேசிக்கிறவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். டிஸ்யூனிட்டி ஐக்கியத்தை குலைத்து விடும். டிஸ்யூனிட்டி ஐக்கியத்தை குலைத்துறோம். நம்ம சின்ன வயசில் இந்த ஒரு கதையை கேள்விப்பட்டிருப்போம். ஒரு 4 மாடுகள் இருந்தது. ஒரு சிங்கம் ஒன்று வந்து அந்த மாடுகளை ஒன்றுன்னா கொண்டு போடணும் அப்படின்னு நினச்சி வேட்டையாட வந்தது. அப்போ 4ம் சேர்ந்து அந்த சிங்கத்தை எதிர்த்து போராடினது. அந்த சிங்கம் மேற்கொள்ள முடியல. இன்றைக்கி நம்ம எல்லா இடத்துலையும் பைசன் பார்க்குறோம். அது வருது, சிங்கம் வர்ற சமயத்தில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதை விரட்டி அடிக்குது. இதை நம்ம இன்றைக்கி நிறைய இடத்துல பார்க்குறோம். அது மாதிரி அது ஒற்றுமைக்கு ஒரு பெரிய அடையாளம். ஒன்றா சேர்ந்துருக்கும்போது கடைசியில் அந்த 4 மாடுகளும் பிரிந்து போகுது. அது ஒவ்வொன்றா அந்த சிங்கம் அந்த மாடுகளை கொன்று போட்டது. இதுதான் நம்ம பார்க்குறோம். இது மாதிரி ஆண்டவர் நம்ம ஒன்று சேர்ந்து இருக்க தான் விரும்புகிறார். சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ஆதாம் ஏவாள் சாத்தான் அவட்ட வந்து பேசும்போது பிரிவினைக்கு நேராக நடத்தப்படுறாங்க. ஆண்டவர்கிட்ட பிரிந்து போக வேண்டிய நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. நான் ஒரு சில வாரத்துக்கு முன்பு காஸ்கோ போயிருந்தேன். அப்போ அங்கே ஒரு கருப்பு ஆடை விகார தோற்றம் உடைய ஒரு மனிதன் தன்னுடைய கையில் ஒரு ஹேண்டில் ஸ்டிக்கு வைத்திருந்தான்னு பார்த்தேன். அப்போ அது பக்கத்தில் எல்லாரும் போகிறதுக்கே பயப்படுறாங்க. பிசாசானவன் அப்படி தான் இருப்பான் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. பிசாசானவன் அப்படி இருக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்து எப்படி சோதிக்கிறாரு பாருங்கள். லூக்கா 4, மத்தேயு 4 இந்த அதிகாரங்களை நம்ம படித்து பார்க்கும்போது அந்த சாத்தான் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறத தான் நம்ம பார்க்கணும். சாத்தானுக்குன்னு ஒரு உருவம் கிடையாது. என்னவோ கருப்பாக விகார தோற்றமோடு இருக்கின்ற ஒரு இது கிடையாது, நிலை கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் சாத்தான் இயேசுவை சோதிக்கும்போது
அவருடைய திறமையை சோதித்து பார்க்குறான். உமக்கு அந்த இருக்கு, ஆற்றல் இருக்கு, இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி செய்யும். அப்படி தான் அவன் செய்கிறான். வஞ்சனை, சூது, இது உள்ள மக்கள் தான் சாத்தான். சாத்தான் ஏதோ ஒரு கருமையான உருவத்தோடு வருவான் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. நம்ம வாழ்க்கையில் இப்படித்தான் இயேசு கிறிஸ்துவ சாத்தானை ஜெயித்தார். அதுக்கு பிறகு அவன் நிறைய 3 சோதனை நமக்கு தெரியும். அந்த 3 சோதனைகள்ல இயேசு கிறிஸ்து என்ன செய்தாருன்னா, கடவுளுடைய வார்த்தைகளை கொண்டு தான் அதில் வெற்றி பெற்றார். அதனால் நமக்கும் விரோதமாக நிறைய பேர் வரலாம், அவங்க சாத்தானுடைய தூதனை போல வரலாம். ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்வில் கொண்டிருந்தால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. அவர் ரூபம் கிடையாது, ஆனால் குணம் இருக்குது. அதனால தான் போய் ஆண்டவர் உங்கள்கிட்ட இப்படிலாம் சொன்னாரா, நீங்கள் கடவுளை போல மாறுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஏவாள் விழுந்து போனான். அதே சமயத்தில் இந்த ஏவாள் அவருடைய ஆண்டவர் சொன்னதை மனசில் நல்லா பதித்து அதுதான் சரி, இவன் தப்பாக சொல்கிறான் அப்படின்னு நினச்சிருந்தா அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வீழ்ச்சி இல்லை. ஒருவேளை மனித சமுதாயம் இப்படி இருக்கணுங்கிறதுக்காக அந்த செயல் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அங்கே சந்தேகத்தை உண்டாக்குறது சாத்தான் தான். எத்தனையோ குடும்பத்தில் பிரிவினைகள்லாம் இருக்குது. அதுக்கு காரணம் சாத்தான் சந்தேகத்தை உண்டாக்குவது. when unity is absent, divisions, jealousy and rivalry take root. இதை நம்ம மறந்தே போகக்கூடாது. அதுக்கு நம்ம இடமளிக்கவே கூடாது. அதுக்கு காரணம், அதுக்கு பரிகாரம் ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ். இயேசுவையே நாம் நோக்கி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் வேதத்தில் நாம் படிக்கிறோம், a divided house does not work. பிரிந்து கிடக்கிற வீடு ஒரு நாளும் அது செயல்படுகிற வீடாக அமைய முடியாது. பிரிவினை உண்டாக்குறவனை புரிந்து கொள்ளுங்க. சுய லாபத்துக்காக, தன்னலத்துக்காக செயல்படுகிறவர்களை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். பிரசங்கி புத்தகத்தில் சாலமன் ஞானி சொல்லுவார், அதில் தெளிவாக நம்ம படிக்கிறோம். ஏன்னா முப்பரி நூல் சீக்கிரமாக யாராது அப்படின்னு சொல்லும்போது 2 are better than 1 அப்படி குறிப்பிட்டு சொல்லுவார். 2 பேர் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவர் முப்பரி நூல் சீக்கிரமாக யாராது என்று சொல்லுவார். அது என்னென்னா வலிமை இணைந்திருக்கும் போது தான் வலிமை. இன்னும் அது லோன்லினஸை நீக்குது, ஸ்டாப் லோன்லினஸ். பிறகு பெட்டர் டீம் ஒர்க், கரேஜ், ஆதரவு, ஒருவருக்கு ஆதரவு, இதெல்லாம் நாம் பெற முடியும். ஆகவே லவ்விங் ஒன் another, இதுதான் இயேசு கிறிஸ்து. 2வது, நீங்கள் இணைந்து இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்று குறிப்பிடுகிறதை நான் பார்க்குறோம். 3வது, இன்னும் ஒரு சில குறிப்புகளை சீக்கிரம் சொல்லி முடிச்சேன். ஃபெலோஷிப் வித் தி அப்ரஸ்ட். நம்ம யாரோடு இணைந்திருக்கணும்? ஆண்டவரோடு. 2வது, நாம் சக விசுவாசிகளோடு, நம்முடைய குடும்பத்திலும் அந்த இணைப்பை விடாது காக்க வேண்டும். 3வது, ஃபெல்லோஷிப் வித் தி அப்ரஸ்ட். நான் சில வாரங்களுக்கு முன்பு ஒரு கம்யூனிட்டியோடு இணைந்தேன். ஆராதிக்க பிள்ளைகள் வந்திருந்தாங்க, சபையாரம் வந்திருந்தாங்க, காங்கிரிகேஷன் வந்திருந்தாங்க. விடுமுறை வேதாம்பள்ளியுடைய நிகழ்வு அதில் இடம்பெற்றிருந்தது. அதை ஒரு சிலர் விரும்பலை, ஆனால் அதே சமயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. திருமறையை அவங்க நல்லா படிச்சிருந்தாங்க. அதில் வெளிப்பட்டது. எதை படிக்கணுமோ அதை படிச்சிருந்தாங்க. என்னன்னு அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு நாடு, அங்கே தண்ணீர் பற்றாக்குறை. அதில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் குறிப்பிட்ட செலவில் ஒரு போர்வெல் போடுறதுக்கு இங்கேருந்து பணம் அனுப்புறதுக்கு அந்த பணத்தை செலவிட போகிறோம் சொல்லி அங்கே சொன்னாங்க. நிறைய நேரத்தில் நம்ம இந்த பெரிய வெள்ளிக்கிழமையில் பிரசங்கம் கேட்போம்.
அப்படி பிரசங்கம் கேட்கும்போது அந்த 5வது வசனம், தாகமாக இருக்கிறேன், அந்த வசனத்தை பேசுவாங்க. எல்லாரும் பேசுவாங்க. குறிப்பாக குருவானவர்களும் பேச மாட்டாங்க, மற்ற எல்லாரும் ஒரு 7 வசனம்னா 7 பேர் பேசுவாங்க, அல்லது 5 பேர் பேசுவாங்க. இப்படி அங்கே அந்த மும்மணி தியான ஆராதனையில் புனித வெள்ளியில் நடக்கும். அப்போ இவர் பேசும்போது என்னென்னாமோ பேசுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, அதை மறந்து போவாங்க. என்னென்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 34, 35 அதில் பார்க்கும்போது, தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தேன். யாருமே சொன்னதா? நான் ஒரு 40 வருஷமாக ஊழியம் செய்திருக்கேன், யாரும் சொன்னதா நான் கேள்விப்படவே இல்லை. அன்னைக்கு ஆன்மீக தாகம், நம்ம எல்லாரும் ஊழியம் செய்யணும், அப்படி இப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள் என்று சொல்லி அவங்க பேசுகிறதே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, எனக்கு அவங்க அந்த பிள்ளைகள் செய்த காரியத்தை பற்றி நான் யோசிக்கும்போது இந்த வசனம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. நம்ம எப்படி ஒன்றுமில்லாதவர்களுக்கு, ஒடுக்கப்படுபவர்களோடு இணைகிறது இதுதான். நீங்கள் நிறைய பேருக்கு உதவி செய்கிறீங்க, அது எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவும் சொல்லுவாரா. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்? 25வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லும்போது எப்படின்னா, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்னு கூடுவார். உடனே எல்லாரும் வருவாங்க. வரும்போது அவர் சொல்லுவாரா, எப்போ நாங்கள் இதெல்லாம் செய்தோம், எப்போ நாங்கள் ஆகாரம் கொடுத்தோம், எப்போ நாங்கள் தாகத்தை தீர்த்தோம், எப்போ நாங்கள் பசியாக இருக்கிறவர்களுக்கு போஜனம் கொடுத்தோம், எப்போ நாங்கள் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்போ ஏன் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அப்போ இயேசு கிறிஸ்து 40வது வசனத்தில் இப்படி பதில் சொல்வார். என்னன்னா, என் சகோதரரான இவர்களோடு கூட இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள். அதான் அந்த வசனத்தில் நான் படிக்கிற காரியம். அப்போ இயேசு கிறிஸ்து யாரோடு இணைய சொல்கிறாரு, இது உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து என் சகோதரர்களோடு கூட நீங்கள் இணைங்க சொல்கிறாரு. நீங்கள் விசுவாசிகளாக நீங்கள் ஒன்றிணைந்து வரீங்க இப்படி திருச்சபையா, நல்லது. ஆனால் என் சகோதரர்களோடு நீங்கள் இணையணும் என்ற அழைப்பை கொடுக்கின்றதை நான் பார்க்கிறோம். சமூக நீதிக்காக, சமூக ஒற்றுமைக்காக, நியாயம் மற்றும் சமத்துவம், ஏழைகளுக்கு உதவி, இதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறது மனிதனே முக்கியம், அதைத்தான் தெளிவாக விளக்குறாரு. ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். மத்தேயு 12:12 இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது ஒரு உண்மையை நம்ம அறியலாம். மனிதன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் சென்னையில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போவும் வட சென்னையில் சில பகுதியில் இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். பிறகு தென் சென்னைக்கு இப்போ அதாவது ஓய்வு பெற்ற பிறகு அங்கே வந்துட்டேன், அங்கே இருக்கேன். அப்போ நான் ஒரு காரியத்தை பார்க்குறேன். என்னென்னா, மாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, பழம் கொடுப்பாங்க, மற்ற என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் கொடுப்பாங்க. நான் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டு தான் சொல்கிறேன், கற்பனை பண்ணி சொல்லலை. ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. அதை நான் அவங்கள குறை சொல்ல வரல. ஏன்னா அவங்களுடைய கடவுள் நம்பிக்கை அது. கோமாதா என் குலமாதா அப்படின்னு அவங்க ஒரு கடவுள் நம்பிக்கையில் இருக்காங்க. அந்த நம்பிக்கையை நம்ம குறை சொல்கிறதுக்காக நான் நிற்கலை, குறை சொல்லலை. அதே சமயத்தில் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவற்றை நம்ம செய்ய முயற்சி பண்ணுறோமா? அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? அதுதான் நம்ம யோசித்து பார்க்கணும். மனிதன் தான் முக்கியம்னு சொல்கிறாரு. அதுக்காக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன ஒன்று சொல்லுவார். அதாவது இந்த ஓய்வு நாளில் ஆடு ஒன்று விழுந்துட்டா, ஒரு பள்ளத்துக்குள் விழுந்துட்டா, அதனே தூக்கி விடுவார்ல. ஆனால் மனிதனுக்கு சுகம் கொடுக்கறத யானி குறைப்பட்டு கொள்கிறான். இயேசு கிறிஸ்து தான் முதல் சோசியல் ரெஃபார்மர். அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு. நீங்கள் அதை செய்யலாம்னு சொல்கிறீங்கல்ல, அப்படின்னா ஏன் நீங்கள் இதை செய்யக்கூடாது? எது முக்கியம்? மனிதன் தான் முக்கியம் அப்படி குறிப்பிடுகின்றது. நாமும் அப்படி முயற்சி செய்ய, நாமும் அப்படி செயல்பட
நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார். ஒற்றுமையோடு இந்த தேசத்தில் செயல்படுங்கள். ஒற்றுமை ஒன்றுபட்டால் உண்டு, ஒற்றுமை நீங்கின் அனைவருக்கும் தாழ்வு. இதான் நம்ம பழமொழி. இதான் நம்ம பழமொழி. அவை ஒருமைப்பாடு, ஒற்றுமை இவற்றோடு இணைந்து நாம் செயல்படுவோம். ஆண்டவர் நிச்சயமாக எப்படி சங்கீதக்காரன் சொல்கிறத நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். அங்கே கர்த்தர், அந்த 133ஆம் சங்கீதம் 3வது வசனத்தின் பின்பகுதியில் நாம் படிக்கிறோம். அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார்.